அந்த ஸ்டைலு ஸ்டைல் 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 ஒரு ப்ரூஸ்லி மாதிரி ஸ்டைலிஸ்ட் ஆக்டர். ஸ்டைலு தான். ஒரு சிறந்த நடிகரும் கூட. ஒரு ஸ்டார்டிங் படங்கள்ல பாத்தீங்கன்னா பிரமாதமான நடிகர். ரஜினி சார் இஸ் a great actor. காமன் ஆடியன்ஸ் எதை பார்த்தா ரசிப்பான். ஏன் ரசிகருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா இவரை நம்பி தான் தேட்டருக்குள்ள வராங்க. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இன்னைய தலைமுறை இல்லை. என் பையனும் ரஜினி ஃபேன், என் பொண்ணும் ரஜினி ஃபேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் ரஜினி ஃபேனாக தான் இருக்கும். இந்த எல்லா தலைமுறையும் கட்டி ஆள்றதுக்கான ஒரு கரிஷ்மா இருக்குல்ல. ரஜினி சாரோட ஸ்பெஷல் என்னன்னா அவருடைய கண்ணு பார்வை, பெரிய மூவ்மெண்ட்டு அது எல்லாமே கிடையாது. அவர் நிற்பாரு, அப்படி திரும்பி பார்த்தா அந்த கண்ணில் ஒரு 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 ஷார்ப்னஸ் இருக்கும். அவர் பார்வை இப்படி ஒரு ஒரு அந்த சின்ன கண்ணில் இருக்கிற பவர் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச எந்த ஆர்டிஸ்டுமே கிடையாது. 6 இருந்து 60 வரை ரொம்ப பிடிக்கும். தப்பு தளங்கள், 3 முடிச்சு. முள்ளு மலரும், ஒன்னா அது பண்ண முடியும். பாஷா, தளபதி, தில்லுமுள்ளு, கபாலி, அண்ணாமலை, பில்லா, ரெண்டுமே ஒருத்தர் பண்றது என்னப்பா ஒரு மேஜிக்கா. அவர் 50 வருடங்கள் அவர் கடந்திருக்குங்கிறது எனக்கு நம்பவே முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளோதான் நினைக்க பல மடங்காக வர்றதுங்கிறது இருக்குல்ல, அவர் ஒரு தெய்வ குழந்தை. அவரோட உணர்வு is an emotion. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா பயணத்துல இது 50வது வருஷம். ரஜினி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கலந்த ஒருத்தர். ரஜினி அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுல சட்டுன்னு தோன்ற விஷயம் என்ன? ஸ்டைலு. என்ன கேள்வி? ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். ஸ்டைல் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தோன்றது தான். ஒரு ப்ரூஸ்லி மாதிரி ஸ்டைலிஸ்ட் ஆக்டர். நான் அவரை ப்ரூஸ்லி மாதிரி தான் பார்த்தேன். நான் அவர் படம் சின்ன வயசில் பார்க்கும் போதெல்லாம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய வில்லனை பார்க்காம, இந்த இருக்கிற ஃபைட்டர்ஸை பார்க்காம அப்படி அடிச்சுட்டு போகிறவர். மற்றவங்கெல்லாம் இப்படி பார்த்து அடிச்சுட்டு இருந்த காலத்தில் அவர் இப்படி நேராக பார்த்து அப்படின்னு அந்த ஸ்டைலு, அந்த பாடி லாங்குவேஜ். அது சினிமாவில் ஒரு நடிகருக்கு இந்த பாடி லாங்குவேஜ்லாம் பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. ரஜினி சாரை விட்டா வேர்ல்டில் நம்பர் 1 சொல்லலாம். ஸ்டைல் அது அவருடைய டயலாக் தான். என்ன வயசானாலும் அந்த ஸ்டைல் குறையவே குறையாது. அவரது ஸ்டைலும் அழகு குறையவே இல்லை சொல்லுவாங்கள்ல, அது ரஜினி சார் தான். அந்த ஸ்டைல் தான் இன்றைக்கும் ஒரு 50 வருஷம் ஆச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சொன்னோன்னே நமக்கு பக்கா இருக்குது இவ்வளோ. பட் ஐ திங்க் அவருடைய முதல் படம் பார்க்கும்போது அந்த கதவு திறந்தோடனே, அந்த கேட் திறந்தோடனே உள்ளே நடந்து வருது, அபூர்வ ராகங்கள், அங்கிருந்து இன்னி வரைக்கும் அந்த மைண்டில் அப்படியே இருக்குது. அந்த ஸ்டைல் யாருக்கும் வராது. சுறுசுறுப்பு, ஸ்டைல். சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ். இவர் நினச்சா நாட்டில் என்ன வேணால் நடக்கும். இவர்கிட்ட சொன்னாக்கா எல்லாரையும் அப்படியே தவிடுபடி ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கல் இமேஜ். ஸ்டைல், மாஸ், அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங், இன்ஸ்டிங்க்டிவாக ஒரு காமெடி டைமிங் ஒன்று வரும். ஈவன் ஆக்ஷனுக்கு நடுவில் கூட இல்லை, அவருக்கு டக்குன்னு ஒரு டைமிங் ஒன்று வரும். அவருடைய ஸ்பீட் ரொம்ப அது இப்போ வரைக்கும் இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல கடகடன்னு நடந்து போயிடுவார். கூட்டத்துல எல்லாம் சம்டைம்ஸ் அவர் தப்பிச்சுக்குவார், பின்னாடி வர நாங்கள் மாட்டிப்போம். இன்ஃபேக்ட் அவங்க ஒய்ஃப் கூட அவங்க கூட வரும்போது நிறைய தடவை கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. இது நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏன் சார் பாவம் சார், நீங்கள் அவங்களோட வரும்போதாவது கொஞ்சம் நிதானமாக நடந்து வாங்க அவங்களுக்கு அப்படின்னு. முதல்ல தியேட்டரில் பார்த்ததுங்கிறது அலாவுதீனும் அல்புர விளக்கும்னு ஒரு படம். அந்த படம் ரொம்ப சின்ன படத்தினுடைய காட்சிகள்லாம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. கமல் சாரும் ரஜினி சார் இருக்கார். ஆமாம், அன்றைக்கே பைலிங்குவல் எடுத்த படம் அது, தமிழ் மலையாளம்னு. ஸோ அதில் அப்போ பார்க்கும்போது என்ன அதுலேயே ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பார் பயங்கரமாக. செலிப்ரேட் பண்ணுற நிறைய படம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அதிசய பிறவி. ஆல் டைம் செலிப்ரேஷன் தான் பாஷா. நான் 16 வயதுலேயே தான் முதல்ல நான் பாரதி ராஜாவோட படம் நான் தியேட்டரில் பார்க்குறப்ப ரஜினி சாரோட அந்த பரட்டை கேரக்டரு எல்லாரும் மனசுலையும் இருந்துச்சு. அவரோட அதான் ஸ்டைல், அதுலேயும் அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட லாங்குவேஜ். ஆமாம், இது எப்படி இருக்குது இதெல்லாம் எல்லாரும் இது நினச்சி நடிக்கலாம் முடியாது. இது அவர் பிறந்திருக்காரு, அவருடைய ஆன்மா இதுக்காக பிறந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது. நான் வாழ வைப்பேன், சிவாஜி சாரும் இவங்களும் அதில் மறக்கவே முடியாது. அவர் அந்த சிவாஜி சாருக்காக தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர் அந்த படத்தில் பார்த்து. 6வது படிக்கும்போது ஸ்கூலில் ஓப்பன் ஸ்க்ரீன் கட்டி போடுவாங்களே, அதில் பார்த்து தான் 3 முடிச்சு. ஆமாம், 3 முடிச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு படம். அப்போ நமக்கு ரஜினிங்கிற பேரே தெரியாது, 6வது படிக்கும்போது தானே. ஆனால் அந்த அந்த வில்லன் ஆக்டிங் இருக்குல்ல, ரொம்ப நாள் பாதிப்பு இருந்துச்சு.
குடவாசல் பிலிப் செட்டில் முரட்டுக்கால படம். அப்படி ஒரு கூட்டத்தை அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, திரிசூலம் படத்துக்கு அப்படி கூட்டம் இருந்துச்சு சொல்லுவாங்க. இப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல மேலே தலை மேலாம் ஏறி நடந்து போவாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் போகும். உள்ள படம் போட்டாச்சு, அந்த சவுண்டு வேறு வெளியிலே கேட்கும். அண்ணனுக்கு ஜெய் அந்த சவுண்டு கேட்டே இருக்கும். கமர்ஷியல் படத்தில் அது முக்கியமான படம். அந்த படம் நான் வந்து பார்த்தது வந்து அப்படியே எனக்கு அப்போ வந்து நான் 6th படிச்சிட்ருக்கேன். அது எனக்கு பயங்கர ஞாபகத்தில் இருக்கும். ஹிந்தியில் பார்த்துருக்கேன் நிறையா. ஹிந்தியில் நிறைய படங்கள் பார்த்தேன். இன்ஃபேக்ட் ஹிந்தியில் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது நான் தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அப்போது வந்து ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் என்னென்ன தெரிய வந்தது. எப்படியோ எது யார் மூலமாகவும் தெரியல, மிஸ்டர் பாரத்துக்கு வந்து ப்ரிவ்யூ ஷோக்கு டிக்கெட் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு செம்ம குஷி. அண்ட் நம்ம வந்து ஸ்கூல்லெல்லாம் பீத்திக்கலாம், லைக் வந்துட்டு ஏய் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுக்கு மாதிரி நான் போய் பார்க்குறேன் ஸோ அது வந்துட்டு அப்படியே அது வெயிட்டிங் அப்புறமா போய் பார்த்துட்டு வந்துட்டு அது ஒரு செம்ம ஃபீலிங். கழுகு படம் தான் எனக்கு ஞாபகம். ஆமாம், படிச்சுட்டு இருந்த சமயம் என்ன படித்தேன்னு தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஏன்னா அதில் ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். அது ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே போய் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். பயமாக இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம். எங்கேயோ கேட்ட குரலுங்கிற படத்தில் அதுதான் முதல்ல நான் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணது. சின்ன வயசில் நான் போர்டிங்கில் இருந்தேன் ஊட்டியில். இப்போ அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் ஹம் ஷூட்டிங்க்கு அவரும் அமிதாப் பச்சன் சாரும் எல்லாம் வந்திருந்தார். போகும்போது அவர் திரும்பி பார்த்து அப்படியே கையை காமிச்சிட்டு போயிட்டார். எங்களும் இல்லை, எல்லா குழந்தைங்களும் எல்லோரும். அப்போ எல்லோரும் அப்படியே பார்த்து அப்படியே இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரஜினி சார்னு சொன்னால் மைண்டில் வர்றது. என்னோடய காதல் தேசம் படம் ப்ரிவியூ நாங்கள் ரஜினி சாரை கூப்பிட்டு போட்டு காமிச்சோம். அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அது பிகாஸ் அவர் படம் பார்த்துட்டு ஏய் கதர் என்ன எப்படி பண்ண எப்படி அந்த ஷெட்டுலாம் அப்படி இப்படின்ட்டு அதை ரொம்ப வியர்ந்து அதான் அவர் மிகச்சிறந்த ரசிகன், அவர் மிகப்பெரிய கலைஞன். அவரை நான் தியேட்டரில் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை ஒரிஜினலாகவே நேரில் தான் பார்த்துருக்குறேன். ஆமாம், அப்போ ரொம்ப சின்னதாக ஐ வாஸ் லைக் ஹார்ட்லி 4 years. அப்போ அந்த டைமில் வந்து சினிமாலாம் பார்த்தேன்னா போயிருக்கிறேன்னா அது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஷூட்டிங் போயிருக்கிறேன், ரஜினி சார் மீட் பண்ணியிருக்கிறேன், அவரோட நடிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், டயலாக் சொல்லியிருக்கிறேன், அழுதுருக்கிறேன், இதெல்லாமே நடந்திருக்கு. பைரவி படத்துக்காக நான் வந்து பிளாசா தேட்டரில் வந்து 35 அடி கட் அவுட் வெளியில். அப்போ ஈவினிங் ஷோ வந்து ராஜகுமாரி தேட்டரில் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று அந்த ஜனங்களை ரசிச்சுன்னு போது ரஜினி சார் வந்து கேட்குறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு கேட்குறாரு. உடனே இங்கே தான் நின்றுந்தாருன்னு மேனேஜரோட வந்து தானு சார் உங்களை ரஜினி சார் கூப்பிட்றாருன்னு நான் போகிறேன். அப்போது வந்து ஒரு பிங்க் கலர் பனியன் ஜல்லடையாக இருக்கும், அது பைப் வச்சு தைச்சிருக்கோம், பிளாக் பேண்ட்டு. எனக்கு பசுமையாக அதான் முதல்ல அவரை பார்க்குறேன். அப்படி கை கொடுத்து ஃபண்டாஸ்டிக் போஸ்டர், பியூட்டிஃபுல் பப்ளிசிட்டின்னாரு. தேங்க்யூ சார். அதுதான் முதல்ல அவரை சந்திப்பேன். முந்தானே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் நான் நடிச்சிருப்பேன் AVM ஸ்டுடியோவில். அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு மிகப்பெரிய ஒரு மேகசின் இருந்துச்சு. ஸோ அது இதுவரைக்கும் சேராத ஜோடின்னு சொல்லி என்னை ரஜினி சாரை வச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் அண்ட் இன்டர்வியூ. நான் ரஜினி சாரை இன்டர்வியூ பண்ணோம், ரஜினி சாரை என்கிட்ட இன்டர்வியூ பண்ணோம். அப்போது சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் மீடியாவில். ராமமூர்த்தி சார் சொன்னார் ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. AVMல் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் சொன்னேன் இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க சார், வேறு ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்படியம்மா சரி பார்ப்போம் அப்படின்னு இருந்தார். பார்த்தா பிரேக் டைமில் ரஜினி சார் வந்துட்டார் AVMல். இவரை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஐயோ நம்ம அங்கே போகணுன்னு தானே இருந்தோம், இப்போ அவர் நேராக வந்துட்டாரேன்னு AVM கார்டனில் அந்த ஃபோட்டோ செஷன் நடந்தது. எனக்கு மறக்கவே முடியாது. எல்லோரும் நான் ஸ்பீடாக பேசுகிறதுனால என்னை பொம்பளை ரஜினி கூப்பிடுவாங்க அப்போது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். ஸோ உங்களுக்கு பொம்பளை ரஜினின்னு உங்களை கூப்பிட்றாங்களாமே எல்லாரும் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டார். ஸோ அந்த பேட்டி மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி தான் ரஜினி சாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஆக்சுவலி நாட்டரசம் கூட்டம் எங்கள் ஊர். அப்போ நான் 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் ஊரில் இருந்து பாகநீர்னு ஒரு ஊர் 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அங்கே முரட்டுக்கால ஷூட்டிங்னு கேள்விப்பட்டோம். 20 கிலோமீட்டர் சைக்கிளே போனோம். மோட்டர் ஷூட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்தேன். அந்த மாடு அடக்கிறது இருக்குல்ல, அந்த ஈவினிங் பவரில் அங்கே அந்த குரோட நான் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஒர்க் பண்ண தர்மத்தின் தலைவன் டைமில்
அப்போது அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஷூட்டிங்கில் போகும்போது எல்லாருக்கும் பாய் சொன்னார், போடா சொல்லிட்டேனே. ஸோ அது எல்லாரும் இன்னி வரைக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்ததுங்கிறது என்ன, ரன்னு வந்து நம்ம ரேட்டிங் போயிடுச்சு. அப்போ சேம் டயத்தில் பாபாவும் ரேட்டிங் போகும். அப்போது சார் வந்துட்டாருன்னு சொன்னோடனே எங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ சார் வந்தோடனே நம்ம படம் போயிட்டுருக்குன்னு சொன்னோடனே, அன்னைக்கு எங்கள் ஆடியோ லான்ச்சுக்காக மொத்தமாக சென்னை மொத்தமாக போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தோம். வரப்போ தான் பார்த்து வந்தேன், ரன்னு உங்கள் படம் தானே, ரொம்ப நல்லாயிருக்கு, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னாங்க. சொல்லிட்டு அவங்க எடிட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணேன். இது ஃபஸ்ட்டு அவரோட ரொம்ப க்ளோஸாக பேசின ஞாபகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். க்ளோஸாக பேசினது வந்து அவர் ஆக்சுவலி ஃபோன் பண்ணார். விக்ரம் வேதா முடித்தோடனே ஃபோன் பண்ணார். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் வித்தின் அந்த ஃபஸ்ட்டு வீக் ஃபோன் பண்ணார். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஹி ஸ்போக் டு அஸ்ல, அது போதுங்க. என்னன்னா நம்ம வந்து நிறைய பிளான் பண்றோம், அவர்கிட்ட அது பேசணும் இது பேசணும்ட்டு. அவர் பேசல, நம்ம வாயெல்லாம் அடைச்சு போயிடுது, ஒண்ணுமே வரல அப்படி. ஆமா, அப்படி ஸ்பீச்லெஸ் ஆயிடுச்சு. அவர் ஒவ்வொரு சந்திப்புலையும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் நினைவுபடுத்துற விஷயம் 2 விஷயம் இருக்கும். அது எனக்குன்னு நிறைய பேர் அந்த அனுபவத்தை பகிர்ந்துருப்பாங்க. 2 விஷயத்தை பற்றி அவர் குறிப்பாக சொல்லுவார். 1, எழுதுகிற தொழில் இருக்கீங்க, ஐஸ்வர்யத்தோடு இருக்கீங்களா அப்படிம்பார். அவர் கவனமாக இருங்க. அப்புறம் கிளம்பும்போது ஆரோக்கியமாக வச்சுங்க உடம்ப. இந்த 2 பாயிண்ட்டை அவர் கன்ஃபார்மாக எல்லா திரையுலக வாசிகளுக்கும் சொல்லியிருப்பார், எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஐஸ்வர்யமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த 2 வந்து திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இவங்க அதை விட்டுடுறாங்க, புகழ் தேடி ஓடுறதுலையும் வேலை வேலை வேலைங்கிறதுல ஆரோக்கியத்தையும் தொலைச்சிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த அட்வைஸை என்னுடைய அந்த வயசுலேருந்து அவர் அதை ஒரு பொக்கிஷமாக அதை கொடுத்தார். அவர் ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். சரி, ரஜினி சார் வந்து ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு. அவர் வந்து இப்போ 6 மணிக்கு செட்டுன்னு சொன்னால் கரெக்டாக 5:55க்கெலாம் செட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவார். அந்த சின்சியாரிட்டி ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ரஜினி சார் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன சொன்ன டேட்டில் கரெக்டாக படம் பண்ணி கொடுக்குறது, கரெக்டாக அது ப்ரொடியூசர் அதில் லாபம் சம்பாதிச்சாரா அந்த படம், அந்த மாதிரி நோக்கத்தோடு நடிக்கிறது. ஏதோ காசு வந்துச்சு நடிச்சுட்டு போனோம் இல்லை. தாய்லாந்தில் கபாலி ஷூட்டிங். அப்போ நான் போயிட்டு சாரை வந்து நான் அந்த சங்க்ரீலா ஹோட்டலில் வந்து அந்த ரூம் ரெண்ட் ஒரு ஃப்ளோரே 12.5 லட்சம் ஒரு நாளைக்கு. நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு பணம்லாம் கட்டிட்டேன். சார் வந்து ரூமை பார்த்தோன்னே, யார் தங்கிறதுக்கு நீ இருக்கிறாரு, நீங்கள் தான் சார், தான் சாரை கூப்பிடுங்க. சார் எனக்கு 1 லட்சத்துக்குள்ளே 50,000த்துக்குள்ளே ஏதாவது ரூம் இருந்தால் பாருங்க, அதுக்கு மேலே நான் வரமாட்டேன் உள்ளே வரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என் சன் பரந்தாமன் போயிட்டு நான் கேட்டேன், 1 நாள் தங்குங்க சார், நான் 1 ஹவர் கூட தங்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் என் சன் பரந்தாமன் போயிட்டு ரிசப்ஷனில் போய் பேசி ரெக்வஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து 90,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் எடுத்து விட்டோம். அதுதான் தங்கினார். இங்கே படுத்தாலும் தூக்கம் வரப்போகுது, அங்கே படுத்தா தூக்கமே வராது தானே. இதுக்கு மேலே தயாரிப்பாளருக்கு செய்கிறதுக்கு யார் வேணும்? 2வது பணம் வந்து கடைசியில் தான் வாங்கினார். தன்னை வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக மைண்டை வச்சுக்கிட்டு கதை கேட்க மாட்டார். தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் எப்படி இருக்கும்? காமன் ஆடியன்ஸ் எதை பார்த்தா ரசிப்பான்? ஏன் ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்னா இவரை நம்பி தான் தியேட்டருக்குள்ளே வராங்க. ரஜினி படம்னா அங்கே டைரக்டருக்காவோ ப்ரொடியூசருக்காவோ கதாநாயகாவோ மியூசிக்கெல்லாம் யாரும் வரல. ரஜினா 1 மேன் ஷோ. கதை ஃபுல்லாக பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுலேயுமே தலையிட மாட்டார். டயலாக நம்ம சொல்லும்போது அதான் அவர் ஸ்டைலில் பேசுவாரே தவிர மற்ற எந்த கரெக்ஷனும் சொல்ல மாட்டார். நான் கேள்விப்படுவேன், ஒவ்வொரு சீனுக்கும் உள்ளே பேசிட்டு கேட்டுட்டு வரும்போதும் இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம், டைரக்டராக இருக்கட்டும், அது சீதா சாராக இருக்கலாம், இல்லை எஸ்பிஎம்மாக இருக்கலாம், இல்லை மணி சாராக இருக்கலாம், எந்த டைரக்டராக இருந்தாலுமே அவர் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று யோசிக்கிறார். அதனால தான் வந்து இவ்வளவு பேராக வந்து இத்தனை வருஷமாக வந்து அவர் வந்து நான் உள்ளே வர்றது காரணம்னு நான் நினைக்கிறேன். பைரவி படத்தினுடைய ஸ்டில் பண்ணின்னு இருக்கும்பொழுது அப்போது அதில் தான் நான் வந்து முதலாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இன் பைரவின்னு போட்டேன் பேப்பரில். ஆமாம், பேப்பரில். ஆமாம். அப்போது மறுநாள் வந்து கலைஞானமும்
டைரக்டர் பாஸ்கர், அந்த படத்தோட டைரக்டர் எம் பாஸ்கர், அவங்க 2 பேரும் நம்ம ஆஃபீஸில் மீரான் சாத்தியிலேருந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஆஃபீஸில். சார் என்ன சார் அப்படின்னு. தானே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் சந்தோஷத்துலலாம் பண்ணுறீங்க, ரஜினி சார் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது, அவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என்ன போய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது, தயவுசெய்து அந்த பேர் எடுத்துகிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. நீங்கள் போய் கலைஞானத்தை கேளு, பாஸ்கர் இறந்துட்டார். அப்போ நான் செய்கிறேன் சார்ன்ட்டு மறுநாள் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பைரின்னு போட்டேன். மறுநாள்லேருந்து வரதில்லை. அது 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 வந்து ஒரு தடவை நான் வந்து டைரக்ட் பண்ண படம் தெருப்பாடகன், அது புது பாடகன்னா பின்னாடி ஆச்சு. அந்த ஆடியோ ரிலீஸும் போது சிஎம் கலைஞர் தான் முதல்வர். அப்போது ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், எனக்கு தானே பண்ணுறீங்க, இல்லை வரேன் அப்படின்னு வந்தார். அப்போது ரஜினி சார் வந்து வெளியிட, கலைஞர் வெளியிட ரஜினி சார் தான் வாங்கிக்கிறாரு. விஜயகாந்த் கூட இருக்கு, முன்னிலையில் இருக்காங்க. அப்போ கலைஞர் முன்னாடியே அவர் சொல்கிறாரு, தானுவுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகர், என்றைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அவர் காலங்காலமாக அவர் தான் சூப்பர் ஸ்டார். என்ன இருக்குது. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இல்லாமல் இன்னைய தலைமுறை இல்லை. இப்போ என் பையனும் அவருடைய ஃபேன். ஆமாம், என் பையனும் ரஜினி ஃபேன், என் பொண்ணும் ரஜினி ஃபேன். ஸோ இப்போ நாளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் ரஜினி ஃபேனாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரேர் இமேஜ் இந்தியாவில் கிடைச்ச ஒரு நடிகர். எங்கள் அப்பா ரஜினி சார் தலைவா அப்படின்னு சொன்னார், நான் தலைவா அப்படின்னா, நாளைக்கு என் பையன் தலைவா அப்படிங்கிறான். இந்த எல்லா தலைமுறையும் கட்டி ஆள்றதுக்கான ஒரு கரிஷ்மா இருக்குல்ல, அப்போ நாலேஜ் இருக்குல்ல, அப்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் தன்னை அப்டேட் பண்ணிட்டு போகிறாருல்ல. சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த படம் வந்து நல்லா இருக்கோ, நல்லா பண்ணிட்டு இருக்கோ, போத் கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியலி எது பண்ணுறதோ அந்த டீமை கூப்பிட்டு பேசுகிறாரு, டீமை வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அந்த இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட டீமை மீட் பண்ணார்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒன்று தேவைங்க. அது வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் நிஜமாலே ஒரு சினிமா ரசிகர். ஒவ்வொரு படம் பார்க்கும்போது நம்மளே அறியாமலே நம்ம வந்து விசில் அடிப்போம், தியேட்டரில் கை தட்டுவோம், தலைவா. அந்த கூட்டத்தில் நானே உட்காந்து தலைவா நான் கை தட்டுறவ ஒருத்தி இருப்பேன். தனித்துவம்ன்றது எனக்கு அவரோட உழைப்பை தான் நான் ஒரு மிராக்கள் மாதிரி பார்ப்பேன். ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு தோல்வி ஒருத்தனை காலி பண்ணிடும், ஒரு வெற்றி கூட ஒருத்தனை காலி பண்ணிடும். இத்தனை வருஷத்தில் இத்தனை தோல்வி இத்தனை வெற்றி அடைஞ்சு இன்னும் நம்பர் 1ல் நிற்காருன்னா அவரோட அந்த உழைப்பு, அண்டர்ஸ்டாண்டிங், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் யோசித்து பார்த்துட்டே இருப்பேன். எளிமை, அவருடைய எளிமை, தன்னை பற்றின தன்னுடைய அப்பியரன்ஸை பற்றின எந்த கவலையும் இல்லாத ஒரு விஷயம். பிகாஸ் கிட்டத்தட்ட நான் அப்படி தான். ஏன்னா முகமூடி இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஸோ நான் பார்த்த ஒரே ஆக்டர் இந்தியாவில், வெளிநாட்டில் எப்படின்னு தெரியல, தான் முடி எப்படி இருக்கோ, தன்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ, எந்த கவலையும் இல்லாமல் வருவார். அவர் மேடையில் சில விழாக்களில் பேசும்போது நான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இப்படின்னு இந்த முடியை பிடிச்சி இப்படின்ட்டுருவார். இந்த முடி போய் இப்படி நிற்கும். எனக்கா ஃப்ரெண்டில் இருந்து சார் சார் இப்படி பார்க்க சார், அவர் கவனிக்க மாட்டார். அப்புறம் வந்து அவன் பருப்பு செந்தில் சொன்னார் அப்படின்ட்டு இது தலை இப்படியே இருக்கும். அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஜென்ஸுக்கு பொதுவாகவே இந்த முடி ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணுங்கிறது. காலையில் இருந்தால் ஃபஸ்ட்டு கண்ணாடி பார்த்து முடி சீவிரவங்களை நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் அந்த அப்பியரன்ஸை பற்றி ஒரு கவலையே இல்லை. அப்படியே டை போடாமல் நரைச்ச தலையோட நரைச்ச தாடியோட வருவார். படத்தில் பார்க்கும்போது இதை நம்ம மறந்துடுவோம். அதுதான் சொன்னேன், பயங்கர ஒரு மேஜிக்கல் அட்ராக்ஷன் உள்ள மனுஷன். எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அல்லது வந்து எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த பிரகாசத்தோட சேர்ந்து அந்த எளிமை இருக்குல்ல. ஒரு பேங்க் மேனேஜர் ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் எதேச்சியா அவர் இருக்காரான்னு தெரியாது, ஆனால் பத்திரிகைக்கு போறாரு. ஆனால் உடனே அவர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் விரும்புறாரு. உடனே மேலே அழைச்சி பத்திரிகையை வாங்கிட்டு அவர் கூட ஒரு புகைப்படம் எடுத்து, இப்போ முந்தானத்து நடந்த சம்பவம் இது அவர் வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு கடவுளை தரிசித்த ஒரு கணம் மாதிரி அப்படி சிலாகிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த எளிமை இன்னும் 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 அவர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய, அது கற்றுக்கொள்ளே தீர வேண்டிய ஒரு பாடம் நான் சொல்லுவேன். மற்றவங்க நேரத்தை மதிக்கணும், அது ஒன்று. தொழில் நான் வந்துட்டா அதுதான் தெய்வம். அது இன்னி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட் சொன்னார்னா 7:20 வித் மேக்கப் ரஜினி சார் செட்டில் இருப்பார் இன்னி வரைக்கும்.
7:30க்கு பதிலாக 7:35க்கு அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரம் நடுநடுலேயே எல்லார்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருப்பாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சாரி, ஒவ்வொரு டெக்னீஷியன் கிட்ட சாரி, நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். 9 மணி கால் ஷீட்டை போகலாம், 9 to 9 சொல்லுவோம், 9 to 6ன்னு சொல்லுவோம். 9 to 6 ஒரு கால் ஷீட். ஒரு நாள் 9:05க்கு வந்துட்டார் சார். 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். 5 நிமிஷம் லேட்டாக வந்தார். படபடன்னு மேக்கப் போட்டார். 5:10க்குள்ளே வந்துட்டார். வந்து நேரம் நான் எங்கே இருக்கேன், நான் இங்கே தேடி, சாரி சந்திரசேகர், லேட் ஆயிடுச்சு, நாளை கரெக்டாக வந்துடுறேன். ஓகேயா? ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. லஞ்ச் டைம் பிரேக் போடணும்ல. அப்போ வந்து சாரி சந்திரசேகர், லேட்டாக வந்துட்டேன், நாளை கரெக்டாக வந்துடுறேன். சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் ஆகுது, போகணும்ல. சாரி சந்திரசேகர், லேட்டாக வந்துட்டேன், நாளை கரெக்டாக. எந்த மனுஷன் சொல்லுவோம்? சூப்பர் ஸ்டார். அப்புறம் சினிமாவில் ஸ்டாராக இருக்கிறவர் ரியல் லைஃப் பார்த்தா கேஷுவலாக இருப்பார். அந்த ரியல் லைஃப்பில் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார். அந்த அந்த தாக்கம் ரியல் லைஃப்பில் அப்படி ஃபீலாக இருக்காது. ரொம்ப சாதாரணமான அந்த பிஹேவியர் எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்க, பட் ஒரு ரஜினி சார் மாதிரி ஆள் இருக்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. The way he talks to people or behaves with everyone, எல்லாரும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், ஆனால் அவ்வளோ ஒரு சிம்பிளாக ஒரு குவாய்ட்டாக செட்டுக்குள்ளே யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் தொல்லை தராமல், எந்த கஷ்டம் படுத்தாமல், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல், அது வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நான் நோ மேட்டர் ஹவு பிக் யூ ஆர், ஆஃப்டர் ஆல் யூஆர் அ ஹியூமன் பீயிங் and you have to respect your fellow human being. அந்த ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய பார்த்தேன். நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு குவாலிட்டியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அது நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி யூனிக் குவாலிட்டி. அனைவரையும் உபசரிக்கும் விதம், அது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்து வெளியில் வந்து கார் யாத்திரையில் வந்து நின்று வழி அனுப்பிச்சு வைக்கிறது, அது போக எளிமையான ஒரு தன்மை. அதுக்கப்புறம் மனசில் பட்டதை நியாயமாக பேசுவார். பலருடைய முகம் நோகாதபடியாக அது பேசுவார். வருத்தம் இருந்தால் கூட அதை வருத்தத்தை காமிச்சிக்க மாட்டார். அவரை வந்து அதாவது வாழ்த்து 90 இருந்தாலும் 10% எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் கூட அவங்களே அரவணைச்சு பழகிற பண்பு வந்து அது விலக்கொலி வியந்து போட்டலாம். அவங்க குழந்தையாகட்டும், குழந்தைய கூட நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. அவங்க வீட்டில் அவங்க பசங்களை நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு நான் பார்த்து, இப்போ நான் என் பொண்ணையும் நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறேன். ரஜினி சார் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பண்பு என்னன்னா, கலைஞர் மாதிரியே நம்ம ஒரு தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டுட்டோன்னு வைங்களேன், உடனே அவரை டைரியில் குறித்து வச்சுருவாங்க. அன்னை இரவு 9 மணிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக கால் வரும். ஒன்றா நம்ம கேட்ட விஷயத்துக்கு அவர் ஆமோதிச்சோ அல்லது அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பதிலை அவர் நேரடியாக சொல்லிடுவார். அது ஒரு பெரிய பண்பு அவர்கிட்ட. அந்த வகையில் நான் அவர் கேட்டிருந்தேன். அவரே ஃபோன் பண்ணார். ஏன்னா விஜய், இல்லை சார் ஒன்றும் இல்லை, என் பையன் குட்டி பையன் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறான், அதனால தான் கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. நான் அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். அவன் போனோன்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் பேசிட்டு இருந்தார். ஒரு சிறந்த நடிகரும் கூட. ஒரு ஸ்டார்டிங் படங்களில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான நடிகர். முள்ளு மலர்லாம் பார்த்தா அசால்ட்டாக நேச்சுரல் ஆக்டிங் உள்ளவர் அவர். அப்புறம் அந்த ட்ராமாட்டிக் ஆக்டிங் இருந்த காலத்திலேயே கேஷுவலாக நடிச்சிட்டு இருந்தார் அவர். இப்போ மணிகண்டன் டைரக்டர் இருக்கார்ல, அவர் கடைசி விவசாயியில் ரஜினி சார் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா ஆல் டைரக்டர்ஸ் ரெக்கக்னைஸ் தட் ரஜினி சார் இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அதோட வந்து ரஜினி சாரோட ஸ்பெஷல் என்னன்னா அவருடைய கண்ணு, அவருடைய பார்வை இருக்குல்ல, அந்த சின்ன கண்ணில் இருக்கிற பவர் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச எந்த ஆர்டிஸ்டுமே கிடையாது. எம்ஜிஆர் சிவாஜி கூட அந்த கண்ணு கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல் ஐஸ் ரஜினி சார் பார்வை. அவர் பார்வை வந்து இப்படி ஒரு ஒரு புருவத்தை வந்து இது பண்ணிட்டு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் நமக்கு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அது கேமரா பார்க்கும்போதும் சரி, அவர் வந்து ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் இப்போ கண்ணு சுட்டுறதும் இருக்கும். இப்படி
இப்படி பேசும்போது அது இருக்கும். ஆனால் அதே டயத்தில் வந்து ஒரு பார்வை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டயலாக்கும் ஸ்டைலும் எல்லாமே வந்து அது ஃபினிஷ் பண்ணுறது அவரோட அந்த லுக், அந்த ஷார்ப்னஸ். தளபதியில் வந்து மணிரத்னம் சார் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் அது வந்து எல்லாமே கண்ணில் தான் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட்டு அது எல்லாமே கிடையாது. அவர் நிப்பாரு, அப்படி திரும்பி பார்த்தா அந்த கண்ணில் வந்து ஒரு 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 ஷார்ப்னஸ் இருக்கும்ல. ரஜினி சார் இஸ் அ கிரேட் ஆக்டர், ஒரு மாபெரும் நடிகர். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி நாங்கள் வந்து இப்போ மறைச்சி வச்சிருக்கோம். வந்து ஒரு ஸ்டார்டம் வந்த உடனே அந்த நடிப்பை விட அவரோட ஸ்டைலுக்கு அதிகமான மரியாதை வந்துருச்சு. அப்புறம் ஒரு படங்களில் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவர் படங்கள் வந்து எவ்வளோ சொல்லுவேன், எல்லாவற்றையும் இழந்த ஒருவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வீரியமானவை அப்படின்ற மாதிரி. அவர் படங்களில் நிறைய படங்களில் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் இழந்துருவார், மறுபடியும் அகெயின் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுவார். அது எனக்கு அது கமர்ஷியல் ஃப்ரேம் தான் சொல்லியிருப்பாங்க, பட் அது ஒரு டேக் ஓவர் இல்லை. எங்கேயாச்சும் டவுன் ஆகும்போது அந்த ஒரு அந்த மூடு இருக்குல்ல, அது பயங்கரமாக எனக்கு ட்ரைவ் பண்ணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டரோட ஒரு ஒரு போர்ஷன் இவரோட ஒரு போர்ஷன். ஸோ வரது வந்து பயங்கர யூனிக்காக இருக்கும். இட் ஓன்ட் பி லைக் அ பர்சன் ஹூம் நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் பார்த்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்காது. அது ரஜினி சாரோட இன்டர்பிரேஷன். புச்சரா இருந்தா எப்படி இருப்பாரு, ரஜினி சார் கேங்ஸ்டரா இருந்தா ரஜினி. ஸோ அது ஒரு ஒரு மேஜிக் தானே. அது ஒரு பிரேமில் வந்து நின்னா 100%, அதாவது என்னென்னா அது வந்து அது ஸ்டைலாக இருக்கலாம், அது வந்து ஒரு எமோஷனான சீனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதை 100% கொடுக்குறதுக்குல்ல. அது வந்து உள்ளே போ அப்படி சொன்னாலும் சரிதான், இந்த நாள் அசோக் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்க சொன்னாலும் சரிதான், அது தொடையை தட்டி அப்படி பேசும்போதும் சரி, எல்லாத்துலேயுமே 100% வந்து அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு சிலர்கிட்ட தான் பார்க்க முடியும். அது வந்து இது மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹீரோஸுமே யாரோட கம்பேர் பண்ணாலுமே ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அப்படி இருக்கும். டயலாக் பேசுகிற ரிதம் வந்து சார் பேசும்போது நம்ம எந்த டயலாகும் வந்து கவனிக்காமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் பேசுகிறது. இப்போ ஏபிசிடின்னு சொன்னாலும் சிடி இந்த கை இப்படி இது பண்ணுறதும் இல்லை, அந்த ரிதத்துக்கு மாதிரி ஏய் அசோக் இந்த நாள் உன் கல்யாணத்தில் குறிச்சு வச்சுக்கோ, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லும்போது அது நமக்கு வந்து மைண்டில் அப்படியே பதியும். கிட்டத்தட்ட ஒரு பாட்டு மாதிரி தான் அவர் பேசுறது. நாங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பிரெவிட்டின்னு ஒரு வார்த்தை. இப்போ ஒருத்தனுக்கு வந்து வலி காமிக்கணும்னா இல்லை, அது வந்து நீங்கள் 10 நிமிஷம் காமிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஷாட்டில் காமிக்கலாம். பிகினிங்லேருந்தே ரஜினி சாருக்கு வந்து அந்த பிரெவிட்டி இருக்கு. அவர் எதுவுமே பண்ணணும்னா இல்லை, ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன், ஒரு டயலாக் அந்த ஆட்டிடியூடை ரிவீல் பண்ணிடும், அந்த எமோஷனை ரிவீல் பண்ணிடும். ரஜினி சார் எப்போவுமே சொல்வேன், ரஜினி சார் ஒரு ஆக்டர் கிடையாது, அவரோட உணர்வு இஸ் அன் இமோஷன். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நல்லவனுக்கு நல்லவன்ல அவருடைய பொண்ணு கேரக்டருக்கு வாய்ப்பு வந்தது. ஆமாம், பட் அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, வேண்டாம் பொண்ணாக நடித்தா ஜோடியாக நடிக்க முடியாது, அதனால் நீங்கள் பண்ணாதீங்கன்ட்டாங்க. நான் அந்த படம் பண்ணலை. முந்தானே முடித்தோம், அதுவும் ஒரே நேரத்தில் தான் நடந்தது. நான் சிவப்பணிதன் 85 85 அவர் டாப்ல இருக்கிறார், பீக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். ஒரு சீன் எடுக்கிறேன், தலைகீழ கட்டி வச்சுட்டு வர, தொங்க விட்டுட்டு, கட்டி வச்சுட்டு இல்லை, கைத்துல காலை கட்டி மேலே ஏற்றி விட்டுட்டு, காலையிலேருந்து 9 மணிக்கு ஆரம்பிச்ச ஷூட்டிங் வந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நம்ம எப்படி தலைகளை தொங்க விடுவோம்னா, அந்த பாடியில் அந்த ஃபைட் மாஸ்டர்லாம் இது பண்ணி பாடியிலேருந்து அந்த கயிற்று போட்டு கட்டுவாங்க. வெறும் காலில் கட்ட மாட்டாங்க, பாடியிலேருந்து கட்டி அந்த கயிறு வந்து அந்த பேண்ட் வழியாக இது பண்ணி அப்புறம் காலில் கட்டி தான் பண்ணுவோம். ஒரு ஷாட் பண்ணுறோம், ஷாட்டு முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, அப்போது நான் போய் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, அந்த கட்டை ஊற்றுட்டு ஒரு டேபிள் கொண்டாங்க, அந்த டேபிளில் அப்படியே படுத்துக்கிறார் சார். டேபிளில் இப்படியே படுத்துக்கிறாரு. ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்கிறோம், டேபிளை தூக்கலாம், தூங்கிட்டு.
நான் வந்து ஸ்கூல் பாதியிலே கட் பண்ணதுனால அம்மாவுக்கு வந்து படிப்பு போயிடுச்சே அதனால அந்த ஒரு இதில் வந்து நிறைய எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நான் புக்கு படிக்கிறத பார்த்துட்டு அவர் எனக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தமிழ் புக்ஸ் எனக்கு இன்ஃபேக்ட் கல்கியோட பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு முதல்ல அவர் தான் கொடுத்து இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நான் அப்புறம் ஃபுல்லாக அந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே நான் ஃபுல் 5 வால்யூமும் முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், எனக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னால வி யூஸ் டு டிஸ்கஸ் அபவுட் பொன்னியின் செல்வன். நாங்கள் ஒரு கதை ஒன்று ஃபுல்லாக எழுதி முடிக்கல, பட் இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ரஜினி சாரால் தான் பண்ண முடியும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லி ஒரு பாட்டு, அது கருப்பின் பெருமைகளுடைய சிகரமாக நம்மூர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாங்கிறதையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேவசார் கச்சேரி கூட அந்த பாட்டை போட்டாங்கன்னா அந்த லைனில் வந்து அப்படியே தெரிக்கும் அரங்கமே. ஸோ அதே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு சங்கர் சார் கூப்பிட்டு இதில் நம்ம ஒயிட், நம்ம ஹீரோ வந்து ஒயிட் அப்படின்னாரு. வெள்ளை தான் வேணும் சார், ரஜினி சார் தானே சார் அப்படின்னு. ஆமாம், ஆனால் வேறு மாதிரி நம்ம காட்ட போகிறோம். ஸோ அவர் ஒயிட்டாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் ரஜினி எப்படி இருப்பாருங்கிறத எல்லாரும் பார்க்கணும். அதுதான் இந்த பாட்டுடைய கான்செப்ட். ஸோ வெண்மையின் பெருமைகளை பற்றி நம்ம எழுதணும் அப்படின்னு முதல் 2 வரி மாட்டவே இல்லை, அது கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கிற இடத்துக்கு போய் நிறைய எழுதி கொடுத்துட்டே இருந்தேன் சங்கர் சாருக்கு. என்னுடைய கவிதை புத்தகத்தில் ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து ஒரு கூடை நிலா அப்படின்னு நான் ஒன்று எழுதியிருப்பேன். எனக்கு வந்து அந்த ஒரு கூடைங்கிறது வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது, அது அந்த டியூனுக்கு பொருந்துச்சு. ஆனால் நிலான்ற வார்த்தை அதுக்கு பொருந்தலை. அப்போ தான் அதை மாற்றி எழுதினேன். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர்தானே என் ஒயிட். நான் சேவ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 கதை சொல்லியிருக்கேன் அவருக்கு. 2 சீரியஸான கதை. என் கதைகள்லாம் பெரும்பாலும் சீரியஸாக தான் இருக்கும், அதில் காமெடியே இருக்காது. ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரியாராச்சு. உடனே நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஃபோனில் நான் அப்புறம் சொல்கிறேன், யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட் சொல்லி முடிச்சு சொல்கிற வரைக்கும் பொறுமையாக கேட்பார். பாதியில் வேண்டாங்கட்டான், பொறுமையாக கேட்பார். ஒரு கதை ஒரு வீட்டு மாடியில் சொல்லியிருக்கேன், ஒரு கதை வந்து மேரிஸ் ஹோட்டலில் சொல்லியிருக்கேன். 2 ஞாபகம் இருக்கு இங்கே சொன்னேன்னு. 2 கதை கேட்ட உடனே சரியா சார் உங்களை வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஒரு நாள் வர சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னார். அப்போ அவர் வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு கண்ணாடி ரூம் இருக்கும், 4 பக்கம் கண்ணாடி, அப்படி ஒரு ரூம் இருக்கும். அவர் சொன்னார். போனேன். அங்கேருந்து காலையில் எப்போதுமே அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு மாடியிலேருந்து கடற்கன்னு இறங்கிட்டார். வந்து சந்திரசேகர் நல்லா இருக்கலாம், ஓகே அப்படின்னு அந்த பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ஸ்லிப், அந்த ஸ்லிப்பை கொடுத்தாரு. டேட்ஸ் இருந்துச்சு, இந்த மாதம் 1லேருந்து 10, அடுத்த மாதம் 1லேருந்து 10, அடுத்த மாதம் 1லேருந்து 10, இப்படி ஒரு 40 நாள் டேட்ஸ். நான் ஒரு முட்டா பைய அந்த பேப்பரை திருப்பி கொடுத்துட்டேன். யாராவது பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்துட்டேன் சார். இது நடந்த உண்மை, இப்போ இருக்காரு. நான் கேட்டேன், ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் டேட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த நேரம் வந்து கெட்ட நேரம் நினைக்கிறேன் நான். அவர் என்ன அழகா வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அது பண்ணுவார். அப்புறம் தான் இங்கே கேள்வி. அட்வான்ஸ் மெதுவாக வாங்குவார், சம்டைம்ஸ் 1 லட்சம் கூட வாங்கிட்டு படம் முடிஞ்ச ஒன்று வாங்கிடுவார். இப்படிலாம் அவர் பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் எனக்கு தெரியல. நான் ஒரு வியாபாரியா, ஒரு ப்ரொடியூசரா போயிட்டேன். இங்கே ஒரு மனுஷனா போல பெரிய தப்பு பண்ணேன். அந்த தப்பு ரஜினி சாரோட படம் பண்ணு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு 3 சிட்டிங் 3 காலகட்டத்தில் போயிருக்கும். உதாரணத்துக்கு ரன்னு முடித்ததுக்கு பிறகு, ரன்னு முடித்த உடனே சாரோட படம் பண்ணுறதுக்காக ஒரு கண்டினியூவாக 2-3 தடவை சார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். எனக்கு அப்போ வந்து ஆல்ரெடி நான் கமிட் ஆகிட்டேன் அஜித் சாரோட.
அந்த ஜி படத்துக்காக. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா வந்து மிஸ் ஆகிட்டமேடா, பண்ணாமல் போயிட்டோமேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு அவருக்கான ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு ரசிகனாக வந்து எனக்கு என்னென்னா, ரஜினி சார் மேலே பெரிய மயக்கம். அது வந்து எதை யோசித்தாலுமே பத்தாத மாதிரி இருக்கும் எனக்கு. அது மாதிரி ஒரு 3 காலகட்டத்தில், அதுக்கப்புறமும் ஒரு தடவை, சமீபத்தில் ஒரு தடவை, அது இத்தனை வாட்டி மிஸ் ஆகிருக்கு. நான் உண்மையாக சொல்ல போனால் அண்ணாமலை அந்த பீரியடில் நான் பண்ண வேண்டியது, நான் பண்ண வேண்டியது சூழல் மாறிச்சு. அடுத்து பாட்ஷா நான் பண்ண வேண்டியது, அதுவும் அதுக்கெல்லாம் காரணம் என் மேலே தான். நான் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர் கூப்பிட்டு சொல்லும்போது நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தேன். அதனால் அந்த மாதிரி. ரஜினி சாரோட கெரியர்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள்னா என்ன சொல்லுவீங்க? பாஷா. எப்பயுமே ஒரு பின்முதுகுல வந்து ஒரு ஷாக் அடித்த மாதிரி வந்து தலை மொத்தமும் அப்படியே வந்து நம்மளுக்கு சுற்றிடும். அப்படி ஒரு படம்னா அது வந்து பாட்ஷா. அதில் என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னா, அங்கங்கே சில லாஜிக் மீறும். ஃப்ளாஷ்பேக்கில் ஏஜ்டாக இருப்பார், லைவில் வந்து எங்கே இருப்பார். ஸோ இந்த லாஜிக்கு யாராலையுமே அந்த படத்தை பார்த்தவங்களும் சரி இப்போ வரைக்குமே தெரியாது. 6லேருந்து 60 வரை ரொம்ப பிடிக்கும். முள்ளும் மலரும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கை கொடுக்கும் கை பிடிக்கும். இன்னும் எவ்வளோ படங்கள் சொல்லலாம். அவர் நகைச்சுவை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க காமெடி. கமல் சார்து கொஞ்சம் பிரில்லியன் காமெடியாக இருக்கும். பட் ரஜினி சார்து இப்போ என் பையன் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அவருடைய எல்லா படங்களுமே பிடிக்கும். முள்ளும் மலர் எனக்கு சினிமா இப்போ எல்லா வயசுலும் நமக்கு அது பெரிய கிரேட் நாலேஜெலாம் இருக்காது. வயசு ஒரு வயசில் ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்சது வந்து காலகட்டத்துக்கு அப்புறம் அது பெருசாக இம்பேக்ட் ஆகாது. அந்த வயசுக்கு அது சரின்னு சொல்லும். ஒரு டைமில் இந்த வயசு அப்போது நான் சின்ன வயசில் படம் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ அந்த படம் ஒரு சாதாரண படம் ஏதோ அப்படின்ற மாதிரி. இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. எனக்கு அது முள்ளு மலரும் காளியை வந்து ரீப்ளேஸ் அது நெவர் பி ரீப்ளேஸ்ட். அவர் பிடிவாதமாக இருக்கார், ஆனால் அவர் அப்படி தான் எங்கிறது வந்து கடைசி ஷாட்டில் கூட மாறாது. கேவலம் நம்மளாம் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போச்சு. இப்போ சார் 2 கையும் 2 காலெல்லாம் கூட அந்த காலின் ரொம்ப பொழைச்சிக்குவோம் சார், கெட்ட பையன் சார் இந்த காலி, கேவலம் நம்மளாம் மனுஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படி அந்த இயலாமை, கோபம், வறுமை அதெல்லாம் ஒரு கோபம், ஒரு அடுத்து எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேக்கடாக ஒன்று கொடுப்பாரு. அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக கவனித்து அந்த படத்தில் இருக்கும். முள்ளும் மலரும் அப்படிங்கிற படத்தில் அந்த கதாபாத்திரத்தை வந்து அவ்வளவு அது ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப குறைவான வசனங்களில் நடிப்பின் மூலமா மாத்திரமே வெளிப்படுத்தியிருப்பார். அப்புறமா அந்த மாதிரி ஒரு நடிப்பு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் கிட்டத்தட்ட அது 3 நிமிஷம் ஓடுன்னு நினைக்கிறேன். அதில் அவர் வசனமே இருக்காது. அவங்க அந்த தங்கச்சி பார்ப்பாங்க, அழுவாங்க, பேசுவாங்க, இவருக்கு உனக்கா எனக்காங்கிற போட்டிலாம் இருக்கும், வந்து சாய்வாங்க, அவர் அப்படியே ஒரு தட்டி கொடுப்பாரு. அவ்வளோதான் இருக்கும் அவருடைய வார்த்தைகள். ஸோ மௌனத்தையே ஒரு மொழியாக வச்சு நடித்த ஒரு அற்புதமான நடிப்பு அந்த படத்தில் இருக்கும். பாலச்சந்திரன் சாரோட தப்பு தளங்கள் இதெல்லாம். அப்புறம் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்து அது பயங்கர ஸ்டைல். அது வந்து இளமை ஊஞ்சல் அடுக்கிறது. 3 முடிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்து, எஸ்பெஷலி அந்த போலீஸ் கேரக்டர், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு யூனிக் ஸ்டைல். அவருடைய அதை அந்த பக்கா ரஜினி ஸ்டைல்னு சொல்ற மாதிரி அதுல ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அவர் ஆல்டர்னேட் ஃபிலிம்ஸ் தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், இந்த மனுஷனா அது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாது. அதுல ஒரு தப்பு தாளங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல அப்படி உங்களுக்கு ஒரு எம்பத்தி ஃபீல் ஆகும். லைக் அந்த அவ்வளோ ஒரு டெப்த் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ஒன்னா அது பண்ண முடியும், இல்லைன்னா இப்படி நடக்க முடியும். ரெண்டுமே ஒருத்தர் பண்றது என்னப்பா ஒரு மேஜிக்கா அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் அதுதான் நம்ம எங்கேயோ ஐ திங்க் அட்லீஸ்ட் கரண்ட் ஜென்ரேஷன்ல அவங்க ரஜினி சார்னா வந்து அந்த ஸ்டைல், அந்த மாஸ், அது தாண்டி அவரோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவ்வளோவா பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். மணி சாரோட தளபதி அதை ஒரு ஸ்டைலில் அப்படி பார்க்குறதுக்குல்ல. ஐ மீன் மணிசார் படத்தில் அது பார்த்தேன். ஐ மீன் பர்சனலாக பிடிக்கும். மாஸை
இப்படியெல்லாம் கொடுத்து ரஜினி சார் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குறேன்னா, ஐ மீன் தளபதியில் மாசுனா ஒரு கேஷுவலாக இருக்கும், இப்படி இருக்கும். பட் இந்த ஆங்கிள், இந்த ஸ்டைலில் ஒரு மாசை பார்த்து ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. தளபதியில் வந்து எனக்கு என்ன, நான் சின்ன வயசில் போர்டிங், 4 வயசுலேருந்து போர்டிங். ஸோ எனக்கு வந்து தளபதி கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போதே அழவும் வரும். ஏன்னா அம்மா விட்டு விலகி தான் சூர்யா கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தும் எப்போ பார்த்தாலும். அது மாசை விட எனக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு இமோஷனல் பாண்டிங் தான் ரொம்ப. அவரும் மம்முட்டியும் that combo and the scenes, it was so touching, such a thug he was அந்த படத்துல. ஆனா அவரோட ஏன்னோ அரவிந்த் சுவாமி காம்பினேஷன், அவங்களோட ஸ்ரீவித்யாமா காம்பினேஷன், அவங்களோட சோபனாமா காம்பினேஷன், இது that movie itself, ஒவ்வொரு சீக்வென்ஸும் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி ஹார்ட் டச்சிங். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னுவாங்களா, கபாலி. தில்லுமுள்ளு அப்போ மென்ஷன் பண்ண மாதிரி அதுல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். சாம் அப்படி கொட்டும். அந்த தில்லுமுள்ளுல அவருக்கு இருந்த ஒரு டைமிங் சென்ஸ், அது எல்லாமே வந்து ஜெயிலர்ல இன்னும் அப்படியே இருக்கு. அதுல வந்து ஒரு பிட்ல வந்து அந்த பாடி வந்து மேல ஒரு அப்படின்னு ஒரு அது நாம ஊழ்ந்து சிரிச்சோம். பில்லா தான் நம்மளுக்கு அப்போ எவர் கிரீன் ஸ்டைலான ஒரு படம். ரொம்ப அவரை வந்து ஹீரோயிசமாக அப்படி வந்து கொண்டு போன படம் வந்து பில்லா. பில்லாவில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாலாஜி சார் வந்து காரில் வரும்போது பின்னாடி உயிர் போராட்ட சுச்சுவேஷனில் துப்பாக்கி வச்சுக்குவார், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பார். பாலாஜி பார்த்துட்டு உயிருக்கு வந்து ஒட்டி வருவார். அப்படியே கொஞ்சம் அந்த உயிர் போகிற அந்த கண்ணு சுக்கும். சுக்கும்போது இவர் பார்த்துட்டு அப்படி இது பண்ணுவார், டக்குன்னு சுதாச்சுப்பார். கடைசியாக ஒரு இடத்துல சுக்கும்போது டக்குன்னு ஒரு டேன் பண்ணுவார், உயிர் போயிடும். அப்போ ஒரு ஹீரோ சாக போகிறாரு, சாகிற ஸ்டேஜில் நம்மளுக்கு ஃபீலிங் இல்லை, அங்கே ஒரு ரசிக்க வைக்கிறாப்புல. அதுதான் மற்ற நடிகர்களையும் இவருக்குள்ள வித்தியாசம். அந்த டயத்தில் வந்து இந்த பெரிய ஸ்டார் படம்னு பார்த்தீங்கனாலே இட் வில் பி ஒன்லி அபவுட் தி ஹீரோ மாதிரின்னு. பட் பில்லால வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஷைன் பண்ணாதான் பில்லாவோட கேரக்டரும் ஷைன் ஆகும். ஸோ அது வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த 2 வேர்ஷன் ஆஃப் த கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுத்துலேயும் வந்து சட்டில் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ரஜினி சார் கேரக்டருக்கும் அந்த கேங்ஸ்டர் ரஜினி சார் கேரக்டருக்கும் ஆக்சுவலி ஒரு பெருசாக ஒன்று மேக்கப் சேஞ்சு, வெயிட் லாஸு, பல்கப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நடை உடை இது நடிப்புல அவர் வந்து கொண்டு வந்துட்டார் அந்த டிஃப்ரென்ஸை கிளியரா. பாட்ஷாது அடுத்த பெருசு கலெக்ஷன்லாம் இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை தான் எனக்கு அந்த இன்னும் தொடையை பட்டிட்டு இந்த நாள் உன் காலண்டரை குறிச்சு போகும்பாரு, புல் வச்சுப்போம் தேட்டரில் அப்படி. அது ஒரு ஓப்பனிங் சாங் வந்து எனக்கு அந்த பாதிப்பில் தான் வந்து வந்தேண்டா பால்காரன் அடடா அந்த பாதிப்பில் நான் என்னுடைய திருப்பாச்சியில் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லை காசு ஒன்றா தரும் ஒன்றா இருக்கும். அது பாதிப்பில் பண்ணது தான். அண்ணாமலை வரும்போது அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஆனால் அதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேரக்டராக பண்ணி அந்த கேரக்டரை வந்து நம்ப வச்சு அதுலேயும் வந்து ஷிஃப்ட் இருக்கும், பணக்காரனாக மாறுவார். அதுவும் அந்த ஷிஃப்ட்டும் பிடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சிம்பிளிசிட்டியும் இருக்கும், கொஞ்சம் போக போக அந்த வந்து அந்த பணக்காரனோட அந்த கெத்தும் இருக்கும். ஒரு லாஸ்ட்டில் வந்து நண்பனை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் வந்து இருக்கும். ஸோ அது டோட்டலாக நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த கேரக்டர் க்ரோத்லேயும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். ஸோ அது வித்தியாசமாக இருக்கும். நெற்றிக்கண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நார்மலாக வந்து அப்பா பையன் அப்படின்னா அப்பா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, பையன் தான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹைப்பராக ரொம்ப நாட்டியாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது அப்படியே உல்டா கேரக்டர். ஸோ அப்பா வந்து வாஸ் அ வெரி நாட்டி பாய் அண்ட் பையன் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் அ வெரி ஸ்வீட் கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷன் ஓ மை காட், தட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அதுவும் அந்த நேரத்தில்
ரஜினி சார் வாஸ் சோ யங் வென் ஹி டிட் தட் கேரக்டர் அந்த படம் பண்ணும்போது. ஸோ அந்த நேரத்தில் அந்த அப்பா கேரக்டர் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக, அதே நேரத்தில் அவ்வளோ ஃபன்னியாகவும், அவ்வளோ அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது அந்த டிஃப்ரென்ஸ், இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் கேரக்டரில். ஸோ தட் வாஸ் அன் அமேசிங் ஃபிலிம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். படையப்பா பார்க்கும்போது, படையப்பாவில் லாஸ்ட் வந்து ஒரு சண்டேல அவர் வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் விழுவார். அது வந்து கிளின்ட் ஈஸ்ட் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹீரோவோ அப்படி யார் கூட பண்ணாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ரஜினி சாருக்கு இருக்கிற பவர்னா அதுதான். அதாவது அந்தளவுக்கு மாசான விஷயங்கள் பண்ணலாம். அவரோட ஸ்டைலில் இருக்குது அந்த ஆட்டிடியூட், அந்த இதுதான். எந்திரன் வந்து அந்த முக்கியமாக ஒரு சீனில் வந்து ஏன் ரத்தம்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும்ல, வந்துட்டு தலை சுத்தும்பார சொல்கிற சீன் இருக்குல்ல, அது மேஜிக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, சூப்பராக இருக்கும். பேசிட்டே போலாங்க. இல்லை நெட்ரிக் இது அவள் அப்படித்தானே, அது ஒரு இதுனா குரு சிஷ்யனும் சூப்பராக அது டிவியில் எப்போ போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம். லைக் வந்துட்டு ஆக்சுவலி ஆமா டிவியில் எப்போ போட்டாலும் ஓகேப்பா வந்துட்டு அந்த கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போட்டு அவர் வந்து ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. லைக் எத்தனை ஐகானிக், லைக் ஹி மேக்ஸ் த ஃபில்ம் ஐகானிக், ஹி மேக்ஸ் தட் கேரக்டர் ஐகானிக். ஸோ அவர் 50 வருடங்கள் அவர் கடந்திருக்குங்கிறது எனக்கு நம்பவே முடியல. இன்றைக்கி என்னமோ ஜஸ்ட்டு நேற்று தான் ஒரு படம் ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரஜினி சாருக்கு தீர்காயுசாக இருக்கணும். அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவரோட மட்டும்தான் படம் பண்ணுறதுக்கான ஒரு குடும்பம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. எப்போவாது அந்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறேன். 50 வருஷமாகவும் அதே மூடோட அதே மேஜிக்கோட பல மடங்கா அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளோதான் நினைக்க வந்து பல மடங்காக வர்றதுங்கிறதுக்குல்ல வந்து அவர் ஒரு தெய்வ குழந்தை. அவர் தமிழகத்தோடைய சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யார் கேட்டாக்கா அது எல்லாரும் வந்து ரஜினி சார் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னி வரைக்கும் அந்த ஹம்பிள்னஸ், நான் வந்த இடம், நான் எப்படி வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன், அது எதுவுமே மறக்காம மற்ற சக நடிகைகள் டெக்னீஷியன்ஸும் மதிச்சு, எல்லாருடைய நேரத்தை மதிச்சு அவர் வந்து இன்னி வரைக்கும் இருக்கிறாருன்னா, ஹி இஸ் டெஃபினெட்லி கிரேட்.